ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் இப்பிக்ரோஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் எங்க போட்டிருக்கு, அது போயிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த மான்ஹோட ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வீணா உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த டிவைன் சாடு வந்து ஹீரோ அட்டாக் பண்ணதில் ஹீரோ எங்கே காணும். இப்போ ரெட் டிராகன் என்று சொல்கிறா அந்த டிவைன் சாடு உண்மையில ரொம்ப கோபக்காரன். ஃபர்ஸ்ட் மூவில அவனை கொண்டுட்டா. இந்த மாதிரி பவர்பட்டது அந்த பர்சனால உயிரோடு இருக்க முடியுமா? அப்போ வந்து டியாஞ்சி என்று சொல்கிறா இருக்கலாம். உண்மையில இந்த ஹிட் ரொம்ப அமெரிபிதமாக இருக்குது. இவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்காரு. இப்போ ரெட் டிராகன் சொல்கிறா, ஆமாம் இந்த ஓல்டு மேன் உண்மையில ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ இந்த டியாஞ்சி ஒரு விஷயத்த பார்த்து ஷோக்காய் சொல்கிறா, என்ன அது? பார்த்தா ஹீரோ தான் அங்கே வந்து நிற்கிது. இந்த டிவைன் சாடு பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே இருந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றா, இந்த டிவைன் சாடு உண்மையில ஒரு லூசர் தான். அப்ப அந்த ஆள் கீழே இருந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க 5 பேரும், என்னது டிவைன் சாடு இறந்துட்டாரா? அப்ப ஹீரோ பார்த்துட்டு இந்த டிஎன்ஜிஎல் பயந்துகிட்டே சொல்றா, அப்போ நீங்க இந்த டிவைன் ஃபயர் எல்லாத்தோட பினாக்கல்ல இருக்கீங்களா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, சரி இப்போ அடுத்து உன்னோட டேன். அந்த டிஎன்ஜிஎல் வெயிட் வென்ரபிள் எங்களை கொன்ன பிறகு உங்களுக்கு வேற இருக்க பிரச்சனை பத்தி தெரியுமா? ஹீரோ அங்கிருந்து, சரி சொல்லு என்ன பிரச்சனை வரும்? அப்ப அந்த எல்ட்ரு சொல்றா, வெனரபிள் உங்களோட ரிலன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்குது. உங்களோட கால் தூசி அளவுக்கு கூட வராது. கிங் நீங்க ரிபல் பண்ணிட்டு இருக்கனால தானே நீங்க போய் வார்னிங்க கொடுத்தீங்க. நீங்க எங்களை கொன்னா சிட்ஸ் மேஜர் செட்டுக்கு நீங்க ஒரு எதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் இந்த ஷிங்ஃபான் டைனசிட்டியே ஃபுல்லா ரூயின் ஆயிடும். நீங்க இததான் பார்க்க விரும்புறீங்களா? சிட்ஸ் மேஜர் செட்டிலையும் டிவைன் ஃபயர்லத்துல இருக்க பீக் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க. இதோட நிப்பாட்டிடுங்க, உங்களோட அமைதியை கெடுக்காதீங்க. ஹீரோ அங்கிருந்து, ஓ நீ எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்ட. அப்படியே ஹீரோ ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றா, அப்படி என்னோட வழியில அந்த சிக்ஸ் மேஜர் செட்டும் வந்தா இருந்த இடம் தெரியாம அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடுவேன். அப்ப அந்த ஜின்ஷுவல் சொல்றா, நம்மளோட பின்னாடி இருக்க செட் எல்லாம் பார்த்து இந்த பர்சன் கொஞ்சம் கூட பயப்படல. அப்ப டியாஞ்சி எல்ட்ரு அங்க இருந்து கத்திக்கிட்டே சொல்றா, எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க உங்களோட ஓன் டைனாசிட்டிக்குள்ள. அவ அப்படி சொல்லி முடிச்சதும் எல்லாரும் அங்கிருந்து ஸ்பீடா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க ஓடிட்டு இருக்க பார்த்துட்டு ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இந்த கடவுள் முன்னாடி வந்துட்டு இமோட்டல் நம்பர்ஸ் கூட ஓட மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஹீரோ கைய சச்சுடு ஸ்லாஷ். அப்படியே ஹீரோ அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த ரோசி எல்ட்ரு சொல்றா, இந்த பர்சன் டிவைன் ஃபயர்லத்தோட பீக்ல இல்ல, இவர் ஒரு இமோட்டல். அப்ப அந்த ரெட் டிராகன் கடந்து கதறிக்கிட்ட சொல்றா, ஆல்மைட்டி தெரியாம பண்ணிட்டாங்களே மன்னிச்சிடுங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து ஒரு சொடக்கு தான் போட்டா. எல்லாரும் வெடிச்சு செதறிட்டாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறா, இப்ப இந்த கோக்ரோச்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து அந்த 6 மேஜர் செட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்போதான் கொஞ்சம் பிரச்சனையை அவாய்ட் பண்ணி நிக்க முடியும். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஃபெஞ்சின் சிட்டியோட வாளு அங்க ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்து அந்த நிங் சொல்றா, சீக்கிரமா தண்டர் சவுண்டை இன்னும் கூட்டு. அப்படி ஒரு பெரிய கேனோட எங்க கிரியேட் பண்ணிட்டு அவன் சிரிச்சுக்கிட்ட சொல்றா, யூஷி இன்னைக்கு உன்னோட கதை முடிய போகுது. இந்த ஷிங்ஃபான் டைனசிட்டியில ஒரு எம்பரஸா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? சீக்கிரமா த்ரோன்ல இருந்து இறங்கிடு, நான் உன்னோட ஊரே போனா போகணும் விட்டுறேன். அப்ப அங்கிருந்து அந்த பிங்க் பொண்ணு கத்துக்கிட்டு சொல்றா, கிங் நீ ஒரு வேலைக்கார மட்டும்தான், அது மட்டும் இல்ல நீ தான் கிரைம் பண்ணிட்டு இருக்கவ, நீ ஒரு தேச துரோகியும் கூட. இது கேட்டது வந்து கிங் கோவா உச்சி மேல ஏறிட்டு சொல்றா, நீ ஒரு சின்ன பொண்ணா இருந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி பேசியிருப்ப? எனக்கு அந்த த்ரோன் கிடைக்கும் போற நீ வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்ப ஹீரோ என்னங்கிறது கடுப்பாய் சொல்றா, அங்கிள் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீங்க இப்பவே உங்களோட ட்ரூப்ஸை கூட்டிட்டு போனா நான் இது எப்பவும் நடக்காத மாதிரி இருந்துக்கிறேன். அப்ப அவன் அங்கிருந்து சொல்றா, நீ எங்கிட்ட த்ரோன் ஒப்படைக்கும் பிற நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். அப்ப ஹீரோயின் அங்கிருந்து திரும்பி நடந்துக்கிட்ட, சரி ஃபைட் பண்ணலாம். அப்ப என்ன எனக்கு ஒரு பேடா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்படியே அவன் அங்கிருந்து கத்துக்கிட்ட சொல்றா, எல்லாரும் போய் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வாங்க, இந்த கிங் உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தரேன். அப்ப இவங்க வீண்டும் மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த கிங் அங்கிருந்து, இப்போ உங்களோட நேரம் போங்க. அப்ப அங்கிருந்து ஒரு 5 பேர் ஏர்ல பறந்துட்டு வராங்க. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இவங்களை பார்த்துட்டு சொல்றாங்க, இவங்க எல்லாரும் கல்டிவேட்டர். அப்ப அந்த பிங்க் பொண்ணு ஹீரோயினுக்கு முன்னாடி காடா வந்து நின்று சொல்றா, மெஜஸ்ட்ரி இந்த கிங் நீங்க இவ்வளவு காசு எங்கிருந்து வருது? அப்ப ஹீரோயின் சொல்றா, ஆஃப்டர் டிகேட்ஸ் அவன் வேலை பண்ணதுனால அவனுக்கு வெல்த்தும் பவரும் ரூட்ல இருக்கு, சீக்கிரமா இது அவனுக்கே திருப்பி அடிக்க போகுது. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து அட்டாக் பண்ண அந்த கல்டிவேட்டர்ஸ் வரும்போது பிங்க் பொண்ணும் அந்த பிரவுன் ஹேரும் சேர்ந்து அவங்கள தடுக்க போயிட்டாங்க. அப்ப இதை பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறா, டூ ஃபேமிலியில இருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இம்பீரியல் ஆர்மியை வழி நடத்திட்டு இருக்கனால இங்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்னோட ஓப்பனன்ஸ் டிவைன் ஃபயர்லத்துல இருக்க வெனரபிள்ஸ் தான். எனக்கு QA ஃபீல் பண்ண முடியுது, யாரோ ஆம்புஷ் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல டபார்னு வெடிக்குது. அங்கிருந்து அந்த வயசான மினிஸ்டர் ஓடிக்கிட்டே வந்து சொல்றா, மெஜஸ்ட்ரி இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, சிட்டியில இருக்க சூ ஃபேமிலி, டியானியோ ஃபேமிலி, அப்புறம் சில மினிஸ்டர்ஸ் அவங்களோட பிரைவேட் சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு இங்க கொல்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அங்கிருந்து ஒரு வாய்ஸ், இந்த எம்பரஸை பிடிக்கிறவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் தரேனா? அப்ப அங்க வீண்டும் ஒரு பிளாஸ்ட். இப்போ அந்த சிட்டியோட கேட் பறக்குதாங்க. இல்ல இது நல்லதுக்கு இல்ல, சிட்டியோட கேட் உடஞ்சிடுச்சு. அப்ப அங்கிருந்து அந்த கிங்
சிரிச்சுக்கிட்ட சொல்றா, ஆஹா நல்லா வேலை பண்ணியிருக்காங்க அந்த கிழட்டு பசங்க. அப்ப அந்த கிங் நிங்கோட பக்கத்துல இருக்கிற பிளாக் ஹுட்டி போட்டவன் சொல்றா, கிங் நிங் அந்த மிஸ்டீரியஸ் பர்சனையோ அந்த டிவைன் ஃபயர் இல்லத்துல இருக்க வெனரபிள்ஸையோ காணவே இல்லை. அப்ப அவன் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த கிங் நிங் சிரிச்சுக்கிட்டே, ஓ சூப்பர் சூப்பர் அப்படியே அவன் மனசுல நினைக்கிறா, ஆஹா அந்த பர்சன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் வர இந்த த்ரோன் என்னோட பாக்கெட்ல தான் இருக்கு. அப்ப அங்க ஹீரோயின் முன்னாடி அந்த பிரவுன் ஹேர் மண்டி போட்டுட்டு சொல்றா, மேஜிஸ்ட்ரி ஒரு ரிப்போர்ட் இருக்கு, மேஜர் ஃபேமிலி இருக்க ப்ரோஃபவுண்ட் ஆங்சிஸ்டர்ஸ் ஈஸ்ட் சிட்டியில இருக்க டிஃபென்ஸ் சர்க்கிளை உடைச்சிட்டாங்க. இப்ப அந்த வயசான மினிஸ்டர் சொல்றா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ பேக்ல இருக்க இன்னும் சில பேர், இப்ப என்ன பண்றது? அப்ப அந்த பிரவுன் ஹேர் மறுபடியும் சொல்றா, இப்போ எங்க சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு, அதனால மேஜிஸ்ட்ரி நீங்க இங்க இருந்து சேஃபா ஒரு இடத்துல மாறுங்க. அப்ப அந்த வயசான மினிஸ்டரும் சொல்றா, மேஜிஸ்ட்ரி சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அப்ப ஹீரோயின் சொல்றா, நான் ஒரு எம்பரஸ், எனக்கு ஓனா டிசிஷன் எடுக்க தெரியும். அப்படியே மனசுல நினைக்கிறா. கிங் நிங்கோட சேர்ந்த இந்தியன் ஃபோர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வெளியில வந்துடுச்சு. அந்த கிங் நிங்கு கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து சொல்றா, ரிப்போர்ட்டிங் ஐனஸ் சிட்டியை கேட்டு டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இப்ப அந்த கிங் நிங் சூப்பர் சூப்பர் அப்படியே திரும்பி அந்த பிளாக் ஹுட்டி போட்டவங்க கிட்ட சொல்றா, மாஸ்டர் டூலாங், மாஸ்டர் ஜியூகான், மாஸ்டர் குன்வோ, இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு திமிரு பிடிச்ச பொண்ணா அடக்குறதுக்கு. அவங்க முன்னூறு சரி ஐனஸ். அப்படியே அவங்க எல்லாரும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த வயசான மினிஸ்டர் கத்திக்கிட்ட, ஐயோ எல்லாம் முடிய போகுது முடிய போகுது. அப்படி ஹீரோயின் கிட்ட கேக்குறா, அப்ப என்ன பண்றது, எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து கடுப்பாய் வாய மூடிட்டு சூஃபாங். அப்ப அந்த ஆளு வாய மூடிக்கிட்ட, சரி மேஜிஸ்ட்ரி. அப்ப அங்கிருந்து அந்த கிங் நிங் ஸ்வாட் எடுத்துக்கிட்ட கத்திக்கிட்ட சொல்றா, இந்த கிங் நிங் மக்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கனால சரண்டர் அவங்கள கொல்ல மாட்டேன். இது கேட்டதும் அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கையில இருந்து வெப்பன் எல்லாம் போட்டுட்டு சரண்டர் ஆக ஓடிட்டாங்க. அந்த பிரவுன் ஹேர் அங்கிருந்து சொல்றா, டேய் முட்டாள்களே அங்க போகாதீங்கடா, கடைசியில நீங்க வருத்தப்படுவீங்க. அப்படியே கடுப்பாயிட்டு நீ இப்ப ஹீரோயின் பின்னாடி இருந்து கேக்குறா, நீங்க மட்டும் எதுக்காக சரண்டர் ஆகாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றா, நாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நாங்க சாகும் வரைக்கும் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்ப பேக்ல இருந்து வயசான மினிஸ்டர் சொல்றா, இந்த வயசான மினிஸ்டர் மெஜிஸ்ட்ரிக்கு எப்பவும் லோயலா இருப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு மெஜிஸ்ட்ரியால இந்த சிச்சுவேஷனை மாத்த முடியும்னு. அப்ப ஹீரோயின் சிரிச்சுக்கிட்ட, சரி இது நான் பாத்துக்கிறேன். அந்த வயசான மினிஸ்டர், என்னது மெஜிஸ்ட்ரி என்னோட பேச்சை ஏத்துட்டாரா? அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, அந்த 6 டிவைன் ஃபயர் வெனரபிள்ஸ் இன்னும் வெளியே வரனால இன்னும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அங்கிருந்து அந்த கிங் நிங், சின்ன பொண்ணு இதோட உன்னோட கதை முடிய போறது. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து, அங்கிள் நீங்க அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல. அப்ப அந்த கிங் நிங் ஒரு விஷயத்த பார்த்து ஷோக்கா, என்ன அது? அப்ப ஹீரோயின் பவர் ரிலீஸ் பண்ணி கோல்டன் டிராகனை வெளியில எடுத்துட்டு வந்துட்டு சொல்றா, நீங்க எல்லாரும் இத்தனை வருஷமா இன்ஃபான்ட் டைனோசைட்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்த்திட்டு வந்தது யாருன்னு மறந்துட கூடாது. அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ஆகாயத்துல ஃபுல்லா பறக்க ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஹீரோயினோட பிரஷர் தாங்க முடியாம அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம், மெஜிஸ்ட்ரி எங்களை மன்னிச்சிடுங்க, என்னோட தலை ரொம்ப வலிக்குது. இது பார்த்துட்டு கிங் நிங்குக்கு அள்ளு இல்ல. அப்ப அவன் சொல்ற, என்ன இது சடனா இவ்வளவு பிரஷர் என்னோட உடம்புல வந்து இறங்குது? அப்ப ஹீரோயின் அங்கிருந்து வில்லத்தனமா சொல்றா, என்கிட்ட இப்ப நீங்க சரண்டர் ஆவீங்களா? சரண்டர் ஆக மாட்டேன்னு சொன்னா நான் உங்களை கொன்னுடுவேன். இப்ப ஹீரோயின் சொன்னது கேட்டதும் அங்கிருந்து சோல்ஜர்ஸ் எல்லாம், நாங்க சரண்டர் ஆயிடுவோம், எங்களை கொன்னுடாதீங்க. அப்ப இது பார்த்துட்டு அந்த கிங் நீங்க ஒரு பயத்தோட சொல்றா, இது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு, சரண்டர் அவங்கள கொல்ல மாட்டாங்கன்னு சொல்றத நம்மளோட கைதா இதுல ஓங்கி இருக்குன்னு தெரியுது, யாரும் உங்களோட மோரலை விட்டுடாதீங்க. இவங்க சொன்னது கேட்டதும் அங்கிருந்து சோல்ஜர்ஸ், என்ன சொல்லிட்டு இருக்க இந்த முட்டா பையன், ஒருவேளை லூஸ் ஆயிட்டானோ? அப்ப கிங் நீங்க கிட்ட ஒரு சோல்ஜர் வந்து சொல்றா, ரெஜிஸ்டர் எல்லாரும் எரிந்து நிக்க முடியாத அளவுக்கு பயந்துட்டாங்க. அப்ப அந்த கிங் நிங், டே இன்னும் நீ நின்னுட்டு இருக்கியே? அந்த கிங் நிங்கோட மேல அவன் படுத்துட்டு சொல்றா, மெஜிஸ்ட்ரி இந்த சபோர்டினேட்டோட எனர்ஜி எப்பவே முடிஞ்சிடுச்சு. அப்ப அந்த கிங் நிங் அங்க இருந்து கத்த கேக்குறா, ஏ பிளட் டீமன் கேர்ள், உனக்கு அந்த 6 வெனரபிளை பார்த்து பயம் இல்லையா? அப்ப ஹீரோயின் அங்க பேசாம இருக்கா. அப்ப இவ என்ன இது? அப்ப ஹீரோயின் அங்க இருந்து சொல்றா, டேய் உன்னோட குரங்கு வித்தையை பார்த்துட்டு இருக்க, எனக்கு நேரம் இல்ல. அந்த வயசான மினிஸ்டர் ஹீரோயினோட பேக்ல வந்து சொல்றா, மெஜிஸ்ட்ரி எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டி இருக்குது. இந்த கிங் நீங்க உண்மையில ஒரு தந்திரமானவன், நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப ஹீரோயின் அங்க இருந்து, விஷயம் இந்த நிலைக்கு வந்து விட்டதா, இதுல இருந்து வெளியேற ஏதாச்சும் வழி இருக்கா? அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து அவனோட முன்னாடி கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டா. அப்ப அங்கிருந்து அந்த கிங் நீங்க சொல்றா, நான் உன்னை உயிரோல விடலாம்னு நினைச்சேன், ஆனா நான் இப்ப கொடூரமா நடந்திருக்க போனனால நீ என்ன பிளேம் பண்ணாத. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து, சரி வாங்க பாத்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணிட்டா. அப்ப அந்த பவர்னால வர பிரஷர் கூட அங்க இருக்க சோல்ஜர்ஸால தாங்க முடியல. அப்ப ஹீரோயின் கை மேல தூக்கி பெரிய ஒரு கோல்டன் டிராகனை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டா. அப்ப ஹீரோயின் பண்ணது பார்த்துட்டு அங்கிருந்து ஒரு சோல்ஜர் பயந்துகிட்ட சொல்றா, என்னது கோல்டன் டிராகன் மேனிஃபெஸ்டேஷனா? இது 6th லெவல் ஆஃப் டிவைன் ஃபயர் ஆச்சே. அப்ப அந்த கிங் நீங்க சொல்றா, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க, நம்ம கிட்ட அது இருக்குது. அப்படியே அவன் மரியாதையோட சொல்றா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நான் உங்களை கூப்பிடுறேன், 6 வெனரபிள்ஸ் நீங்க சீக்கிரமா வெளியில வந்து இந்த டீமன் பொண்ணை வெட்டி போடுங்க. அப்படி அவன் சொல்லி முடிச்சது அங்க கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடுச்சு. அவனோட ஒரு சோல்ஜர் வந்து கேக்குறா, ஒருவேளை அந்த 6 வெனரபிள்ஸும் தூங்கிட்டாங்களா, அதனாலதான் கேட்காம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இவன் திரும்பியும் சொல்றா, 6 வெனரபிள்ஸ் நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உங்களை கூப்பிடுறேன், சீக்கிரமா வந்து இந்த டீமன் பொண்ணை வெட்டி போடுங்க. பாவம் அந்த லூசு பையன் கூப்பிட்டு ஃபுல்லா உடஞ்சு போயிட்டா. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, கிங் நீங் நீ கீழ்படியாத்தவன் எனக்கு தெரியும். அப்ப அந்த கிங் நீங் கடுப்பாயிடே, 6 வெனரபிள்ஸ் இந்த நேரத்துல நீங்க எங்கடா போயிருக்கீங்க? அப்படி அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட சொல்றா, சீக்கிரமா போய் யாரையும் அமைச்சு அவங்களை கண்டுபிடி
கண்டுபிடிக்க சொல்லு. அப்ப அவன் அங்கிருந்து போகிற பார்த்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஒரு அட்டாக், அவனோட சோலி அங்கேயே முடிஞ்சிடுச்சு. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, கிங் நீங் உனக்கு ஒப்ஜெக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ ரிபல் பண்ணாம இருந்தா உன்னை கொல்லாத இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அப்ப அவ சொல்றா, உன்னை போல ஒரு திமிர பிடிச்ச பொண்ணை என்ன எதிர்க்க முடியும்னு நீ நம்புறியா? அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, சற்று முன்னாடி கிங் நீங்க கூட ரிபல் பண்றதுக்கு சேர்ந்தவங்களை உங்களை எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு பிடிக்கதான் அப்ப நான் ஒன்னும் பண்ணாம இருந்தேன். நீங்க எல்லாரும் என்ன இன்னைக்கு பிட்ரை பண்ணிட்டீங்க, நீங்க உங்களோட டைனாசிட்டியை பிட்ரை பண்ணிட்டீங்க, நீங்க உங்களோட மக்களை பிட்ரை பண்ணிட்டீங்க, நீங்க யாரும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உங்களை எல்லாரும் நான் ஆல்ரெடி சரவுண்ட் பண்ணிட்டேன். இப்ப அங்கிருந்து ஒரு சோல்ஜர் சொல்றா, மெஜஸ்ட்ரி எங்களுக்கு மெர்சி காட்டுங்க, கிங் நீங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் நாங்க இதுக்குள்ள வந்தோம். அப்ப இன்னொரு சோல்ஜர் அங்கிருந்து சொல்றா, மெஜஸ்ட்ரி நான் உங்களுக்கு எப்பவும் லோயலா இருப்பேன், மெஜஸ்ட்ரி நான் உங்களோட ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான். அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்வாட் எடுத்து மீதி இருக்கவங்கள ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அங்க நடக்கிற பார்த்துட்டு பிரவுன் ஹேர் சொல்றா, மெஜஸ்ட்ரி பொறுமையா இருந்து களத்துல இறங்குறதுக்கு ரொம்ப நாள் இருந்து எனக்கு தெரியும், ஒரு முட்டாள் தான் ரிபல் பண்ண விரும்புவா, அந்த கேஸ் அட்வைஸ் கேட்காம விட்டா இதுதான் அவங்களோட கடைசி நாளா இருக்கும். அப்ப அங்க ஹீரோயின் நினைக்கிறா, நான் எம்ப்ரஸோட டிவைன் கான்சியஸ் அவேக்கன் பண்ணி இருந்தாலும் பிளெஸிங் ஆஃப் ட்ரூ இமோர்டாலிட்டி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லைட் ஆகும், அது மட்டும் இப்ப என்கிட்ட இருந்திருந்தா ஈவன் 6 செக்டில இருக்க ஆன்செஸ்டர்ஸும் அந்த டிவைன் ஃபயர்ல இருக்க வெனரபிள்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து வந்தா என்னோட முன்னாடி அவங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஹேண்டி மட்டும்தான். நான் இங்க ரொம்ப லக்கியா இருக்கேன். இப்போ 6 டிவைன் ஃபயர்ல இருக்க வெனரபிள்ஸ் இங்க அப்பியர் ஆகும் மாதிரி தெரியல, அதனால நான் சீக்கிரமா இதை முடிச்சாகணும். அப்படியே ஹீரோயின் அங்கிருந்து கத்துக்கிட்ட சொல்ற, சோல்ஜர்ஸ் என்னோட ஆர்டர் கேளுங்க. அப்ப அந்த வயசான மினிஸ்டரும் அந்த பிரவுன் ஹேரும் சொல்லுங்க மெஜஸ்ட்ரி. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சீக்கிரமா போய் எல்லாரையும் கொல்லுங்க. அப்ப அவங்க எஸ் மெஜஸ்ட்ரி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண அமைச்சு வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு அந்த கிங் பயந்துகிட்ட சொல்றா, என்ன இங்க நடந்துட்டு இருக்கு, அந்த திமிர பிடிச்ச பொண்ணு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படியே அவங்க கூட இருக்க எல்லாருக்கிட்டே சொல்றா, இல்லத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க, சீக்கிரமா போய் கொள்ளுங்க, அந்த பொண்ணு மட்டும்தான் அங்க இருக்கா. அவன் சொன்னது கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாம் ஹீரோயினை அட்டாக் பண்ண போயிட்டாங்க. அப்ப இவங்களே எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் டிராகனை வெளியில கொண்டு வந்துட்டா. அப்ப ஹீரோயின் பண்ணதை பார்த்துட்டு அட்டாக் பண்ண வந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஷோக்காய் சொல்றா, இது டிராகன் கண்ட்ரோல் ஆச்சு, ஹெவன் டெக்னிக், கிரேட் டிவைன் பவர் எல்லாம் அப்பர் இல்லத்துல தானே இருக்கணும், எதுக்காக இப்ப இந்த லோவர் இல்லத்துல அப்பியர் ஆயிருக்கு? பேக்ல இருந்து வயசான மினிஸ்டரும் பிரவுன் ஹேரும், லாங் லைவ் எம்ப்ரஸ், லாங் லைவ் எம்ப்ரஸ். இதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி நல்ல ஒரு வீடியோலாம் பார்க்கலாம்.